போர்க்கடவுள், தைரியத்தின் சின்னம், சிவபெருமானின் வியர்வையிலிருந்து தோன்றிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். செவ்வாய் அப்படின்னாவே என்னன்னா தைரியம், சக்தி, போர்த்திறன், ஆரோக்கியம், நிலம், ஆற்றல், செயல்பாடு, போட்டி, ஆண்மை, தீவிரம். இது எல்லாமே விருச்சிக ராசிகளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதிபதி கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான குணங்கள் ராசிகள் கிட்டையும் பிரதிபலிக்கும். அந்த வகையில செவ்வாய் பகவானுடைய குணங்கள் எல்லாமே விருச்சிக ராசிகள்கிட்ட பிரதிபலிக்கும். குறிப்பா கோவம் வச்சா வச்சதுதான். ஒருத்தனை நம்பினா உசிரியும் கொடுப்பாங்க. ஒருத்தனை நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா அவங்க செத்தாலையும் பரவாயில்ல திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு தீவிரமான ராசினாக்க விருச்சிக ராசியை சொல்லலாம். இவங்களை பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காது. நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன். விருச்சிகம் அப்படின்னாவே வேண்டாத ராசி, வேண்டாத ஆளுப்பா வீட்டுல அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு ஊர்லயே பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தம் உலகமே எதிராக நிக்குதுன்னு கூட பாத்தீங்கன்னா கூட விருச்சிக ராசியை எடுத்து நிற்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசி பேசுறது உண்மையே பேசும், நியாயமா நடந்துக்கும். ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடிக்க தெரியாது. சைஞ்சகம் அடிக்கிறது, தன்னுடைய தேவைக்காக போய் பழகிறது, இதெல்லாம் சுத்தமா வராத ராசி விருச்சிக ராசி. ஆனா அதை பத்திலாம் விருச்சிக ராசி கவலைப்படாது. யாருக்கு பிடிச்சான்னா பிடிக்கல, நான் இப்படிதான் அப்படின்னு தனக்கான வேலையே தன்னோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. படுத்ததான் எஞ்சுதான்ற மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கிறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, சுறுசுறுப்பா இருக்கிறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மற்றவங்க சொன்னாலாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிகம் கரெக்டா இருக்காங்கல்ல அப்படின்னா ஜெயிச்சிருப்பாங்க வாழ்க்கையில அப்படின்னு கேட்டினாக்கா அதுதான் இல்லை. ஏன்னா கரெக்டா நம்பி போய் ஒரு உண்மை இல்லாத ஆட்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு, உண்மை இல்லாதவங்களை நம்பிக்கை வச்சுக்கிட்டு, உண்மை இல்லாதவங்க கிட்ட தன்னுடைய மொத்த செல்வத்தையும் இழந்துட்டு நிக்கிறது இந்த விருச்சிகமா தான் நிக்குது. இப்ப என்னதான் பண்றது? எப்பதான் எங்களுக்கு நல்லது நடக்கும்? இப்படி யோசனை போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த யோசனைக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். தலைப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனமுருகி நிற்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அதிகமா நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். வாழ்க்கையுடைய சூட்சுமத்தை தெரிய வைக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் பண்ணணும், எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கண்டிப்பா உண்டு. வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானும், வாழ்க்கையுடைய நல்லது கட்டத்தை புரிய வைக்கக்கூடிய சனி பகவானும் இணைவதனால உருவாக்கக்கூடிய நவபஞ்சம ராஜயோகம் விருச்சிக ராசிகளுக்கு எப்படி வேலை செய்ய போகுது தெளிவா தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடியது யாருங்க? நவகிரகங்கள். 9 நவகிரகங்களை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமா ஆன்மீக வழிபாடு தேவைப்படுது. ஸோ அவங்களுக்காக நம்மளும் வழிபாடு செஞ்சிருவோமே, நல்லா இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா நல்லது கெட்ட தெரியாதனால தானே இவ்வளோ சூழ்ச்சிகள்ல மாட்டிட்டு முளைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்த பதிவுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோங்க. உங்களால முடிஞ்சா திரும்பி சொல்லுங்க. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத்தாய குரு சுக்கர சனியச்ச ராகுவே கேதுவே நமக. இந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது இப்படி இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களுக்கும் எனது நமஸ்காரம். ஓகேங்களா? இது உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தொடக்கமா இருக்கட்டும். ஜெய் நவகிரக தேவா. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாகிருக்கூடிய அற்புதமான இந்த நவபஞ்ச ராஜயோகம்ங்கிறது சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இணைவினால உருவாகி இருக்கு. இந்த யோகம்ங்கிறத விருச்சிக ராசிகளுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது ஜோதி ரீதியா பார்க்க போறோம். இந்த காலம் வாழ்க்கைய முற்றிலும் மாற்ற போகுது. அந்த அளவுக்கு வல்லமை கொண்டதா இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இப்போ நவபஞ்சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்னம்மா அப்பப்போ ஏதாவது ஒரு யோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இந்த புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி என்ன புதுசா பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னாக்க ஜோதிட ரீதியா அர்த்தத்தோட தான் ஒரு பெயரும் வைக்கப்படுது. நவ அப்படின்னாக்க 9 கிரகங்கள், பஞ்சமம் அப்படின்னாக்க 5, ஜாதகத்தினுடைய 5வது பாவத்தை சொல்லக்கூடியது. 5ஆம் பாவம் என்ன? பாக்கியம், புத்தி, ஆன்மீகம். 1ஆம் பாவம் அதிபதி லக்ன சாட்டை எடுத்துக்கோங்க. அதுல 5ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 1ஆம் பாவ அதிபதியும் 5ஆம் பாவ அதிபதியும் சேரும் போது அல்லது பார்வை கிடைக்கிறப்போ ராஜகம் உருவாகும். இது ஒருத்தருடைய வாழ்க்கையில அதிகாரத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்துல யார் இருக்கா? லக்னம் அப்படிங்கிறதாங்க ஒரு ஜாதக, அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா ராசி நட்சத்திரத்தை சொன்னா போதும் உங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா முழுமை பெற்றுடும், உங்களுக்கான பலன் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறனால அதெல்லாம் கிடையாது. ஜோதிட ரீதியா பார்த்தோம்னாக்க முதல்ல எங்களை போன்ற ஜோதிடர்கள் பார்க்கறது லக்னம் எங்க இருக்கு, லக்னத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க, லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் என்ன, 3ஆம் இடம் என்ன, 5ஆம் இடம்னு சொல்லிட்டு அப்படி 9 கட்டங்களையும் வச்சுதான் நாங்க உங்களுக்கு நல்லது கட்ட சொல்றோம். ஒருவேளை ஒருத்தர் கேட்கறாங்க, மா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, நிறைய நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா 5ஆம் இடத்தை பார்ப்போம்.
அது திருமண வாழ்க்கை சிறப்பா இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னாக்க 7ஆம் இடத்தை பார்ப்போம். குறிப்பா வந்து மனைவி அப்படின்னாக்க 7ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்துட்டா போதும், அவங்களுக்கு மனைவி மக்கள் நல்லா இருப்பாங்க. அதே போல பணவரவு, என்ன செஞ்சாலும் பணம் வந்து கையில் நிற்க மாட்டுது, வீண் செலவு விரைய செலவு போகுது, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கே வழி இல்லை, எதை தொட்டாலும் நஷ்டமா போகுது, கஷ்டமா போகுதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, சொத்து பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் செவ்வாயை பார்க்கலாம். 2ஆம் இடம் குருஸ்தானத்தை பார்க்கலாம். இப்படிதாங்க. ஸோ இந்த பதிவு பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன ரிக்வஸ்ட்னாக்க, உங்களுடைய அதிபதி செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துல கணக்கு போடுங்க எங்க இருக்காரு, இதோட சனி பகவான் எங்க இருக்காரு, சூரிய பகவான் எங்க இருக்காரு, ஓகேங்களா? இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பையும் எனக்கு வந்து கீழே தெளிவுபடுத்துங்க. அவங்க எந்த கட்டத்தில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை நான் அடுத்த பதிவில் சொல்றேன். புரியுதுங்களா? சரி, இப்போ சனி சூரியன், சூரிய பகவானுடைய பையன் தான் சனி பகவான். புராண கதைகள் ஒரு விஷயமே இருக்கு. சூரிய பகவானுக்கு வந்து சனி பகவான் பிறந்தப்போ சூரிய பகவானுடைய அந்த வெளிச்சமே வந்து குறைஞ்சு போச்சான். ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்குறாரு பாத்தீங்களா? அப்பாவுக்கே சோதனை கொடுக்குறாரு, அப்பாவுக்கே சிரமத்தை கொடுக்குறாரு சனி பகவான். ஆனா சனி பகவான் யாரு? தப்பானவரா? நீதிக்காரகன், தர்மக்காரகன், ஆயுள்காரகன், நவகர்களை ஈஸ்வரன் பட்டத்தை எதுக்கு வந்துட்டு சனி பகவான் கொடுத்து வச்சிருக்கான்? அவரை பொறுத்தருக்கு நீதியா நேர்மையா ஒழுக்கமா இருக்கியா, உழைப்ப போடுறியா, உனக்கு நல்லதை பண்ணுவேன், நிலையான உயரம் கொடுப்பேன், நீ ஏதாவது இதுல ஆட்டம் கட்டினாக்க உனக்கு நானும் ஆட்டம் கட்டிடுவேன். அதுதான். புரியுதுங்களா? ஸோ இப்போ அப்பா மகன் உறவு அப்படின்னாக்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏட்டிக்கு போட்டியே நிற்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரப்போ தான் பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைகள் கஷ்டம்னாக்கா அப்பா வந்து நிற்பாங்க. அது போலதாங்க சனி பகவானும் சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக வந்துட்டு நட்பு கிரகமாக கிடையாது. அதே நேரத்தில் பகை கிரகமானு கேட்டீங்கன்னாக்கா பகையும் கிடையாது. ஒரு மாதிரி நியூட்ரலா சமநிலையா இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சிரமங்கள் வரப்ப இவங்க நட்பு கிரகமாக வேலை செய்வாங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவது விருச்சிக ராசிகளுக்கு மேன்மையை கொடுக்கும். கொஞ்சம் சிரமங்கள் வர மாதிரி இருக்கும், சோதனைகள் வர மாதிரி இருக்கும், ஆனால் நிலையான உயர்வு கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறோம், நிறைய கட்டங்களை தாண்டி அந்த வேலையை வாங்கி அப்படி கௌரவமாக போய் எப்படி ஒரு கலெக்டராக நிற்கிறப்போ எப்படி இருக்கும், இல்லை சும்மா அட்டன் பண்ணா போதும் பாசுப்பா நீ எல்லாம் கலெக்டர்ப்பா அப்படின்னா நமக்கு ஒரு சூழ்நிலையை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியுமா? சிரமங்களை தாண்டி வரவங்களால மட்டும்தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை கொடுத்து உங்களை சாதனைகளாக மாத்துறது தான் இந்த சனி மற்றும் சூரிய பகவான் இணைவின் காரணம் நவபஞ்ச யோகம் உங்களுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களா இருக்கும். சிம்பிளா சொல்றேன், சனி பகவான் கர்மத்தின் நீதிபதி, அவருடைய பார்வை உங்களை வாழ்க்கையை சோதித்து மேம்படுத்தும். சூரியன் சனி பகவானுடைய இணையறப்போ சோதனை கொடுத்து பின்பு நிலையான வாழ்க்கை. சூரிய பகவான் உங்களை காத்தருள்வார், சனி பகவான் கொஞ்சம் சோதிப்பார். இப்போ செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ பொதுவாகவே விருச்சிக ராசியை நாங்கள் ஜோதிட ரீதியாக என்ன சொல்லனாக்கா ரகசிய சக்தி கொண்ட நீர் ராசின்னு சொல்லுவோம். செவ்வாயோட பலம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தைரியமா இருப்பீங்க, போராடக்கூடிய குணம் இருக்கும், ஆராய்ச்சி மனப்பான்கு கிடைக்கும். இந்த யோகம்ங்கிறது விருச்சிக ராசிகளுக்கு வணிகம், வேலையில முன்னேற்றத்தை கொடுக்குது, சொத்து நில முதலீடுகளில் வெற்றியை கொடுக்குது, ஆன்மீகத்திலும் சரி அறிவிலும் சரி ஆழமான மேன்மை கொடுக்குது, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. இதை அடுத்து இந்த நவபஞ்ச ராஜயோகத்தினால நிதிநிலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனைக்கு பிறகு நிதியில நிலை பேரு கொடுக்குறாரு. நிறைய சேமிக்கக்கூடிய அளவுக்கு பல டிஜிட்டுக்கு நீங்க வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய அளவுக்கு சோதனைகள் கொடுத்து உங்களை வந்து வெற்றியாளராக மாத்துறாரு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்துறை அதிபதியை உங்களை வந்து மாற்ற போறாரு. அரசாங்க ஆதரவு கிடைக்கும், உயர்ந்த பதவிகளுக்கான வாய்ப்பு இருக்கு, வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் கிடைக்கும், தொட்டதெல்லாம் வெற்றிங்க. கொஞ்சம் சோதனை இருக்கும், சிரமங்களை தாங்கிக்கோங்க. இந்த பதிவை பார்த்துட்டாவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஒரு வேலையை நீங்க வந்து எடுத்து செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலைங்கிறது கொஞ்சம் சோதனைக்கு உள்ளாகுதுன்னா கண்டிப்பா நமக்கு வந்து இது வெற்றி கொடுக்கண்டா அப்படின்ற நம்பிக்கையோட செய்யுங்க. இதோட இந்த நவபஞ்ச ராஜயோகம் குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் கிட்ட சோதனை இருக்கும், ஆனா நீண்ட கால அமைதி கிடைக்கும். உறவுகள்லாம் நீங்க வந்து சோதனைக்கு உள்ளாக்கிடுவீங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, எந்த உறவை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும், எந்த உறவை வந்து தள்ளி வைக்கணும், ஓகேங்களா? அதை பார்த்துருப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியம், செவ்வாய் பலத்தால உங்களுடைய உடல் சக்தி அதிகமாகும். ஆனா சனி பகவானால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தம், மூட்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். நான் சொல்லிட்டேன், மனசு ஒரு மாதிரி இருக்கு, கை கால் வலிக்குது அப்படின்னாக்கா உடனடியாக மருத்துவர்கிட்ட போகிறது சிறப்பு, ஓகேங்களா? மன அழுத்தத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும்? யோகா பண்றது, தியானம் பண்றது, உடற்பயிற்சி பண்றது, இந்த மாதிரி விஷயங்களால நீங்க வந்து அதை சரி கட்ட முடியும். அதே போல செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னாக்கா சனிக்கிழமைகள்ல சனி பகவானை தரிசனம் பண்ணுங்க. சரிம்மா நீ சொல்லிட்டு நான் போய் நவர்களை நேராக போய் அவர் வழிபாடு செஞ்சிடறேன் அப்படிலாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒதுக்குப்புறமா நின்று தான் அவர் வழிபாடு செய்யணும். உங்களால முடிஞ்சாக்கா அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யணும். நீங்க கை வைக்க கூடாது. அங்க இருக்கக்கூடிய பூஜைகள் செய்வாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க. இல்லைனே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களால முடிஞ்சா கருப்பு உளுந்து, கருப்பு நிற உடைகளை தானம் கொடுங்க. காகத்திற்கு எள் கலந்த சாதம் உணவா கொடுக்கறது, அதே போல பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, குறிப்பா வந்து பைரவர்னு சொல்லக்கூடிய நாய் மற்றும் பசு மாடுகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதெல்லாம் சிறப்புங்க. அதுவும் கோதுமையானால உணவுகளை பசுமாட்டுக்கும் சரி
பைரவன்னு சொல்லக்கூடிய நாய்க்கும் சரி நீங்கள் உணவாக கொடுக்கறது சப்பாத்தின்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கறது சிறப்பு. ஓகேங்களா? இது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நீங்கள் கட்டாயம் முருகனை வழிபாடு செய்யணும். ஸோ முருகனை வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறதும் சிறப்பு. முருகப்பெருமான வழிபாடு செய்யறது வெற்றிகள் தொடரும். ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யறது மன வலிமையும் உடல் வலிமையும் கூடும். அதே போல சூரிய உதய நேரத்துல ஆதித்ய இருதய பாடல்கள் கேட்கறது, உங்களால முடிஞ்சா பாராயணம் பண்றது சிறப்பு. அதே போல அனுதினமும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா மேன்மையை ஏற்படுத்தும். நீங்க சொல்றீங்க இல்லையா, எங்க போனாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சர் வந்துருதுமான்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும். அதே போல மாசத்துக்கு ஒரு முறையாவது நவகிரக பூஜை செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவப்படுறது, நான் தான் அப்படிங்கிறது ஒரு அகந்தை. இது இருக்கு, இல்லைன்னா நான் வாக்குவாதம் பண்ணல, என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க, கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? அதாவது யாராவது கொஞ்சம் கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா ஆமா அப்படிதான் அப்படின்னு பேசுறது கூட அப்படிதான். சரிங்களா? அதே போல சோம்பல், திரும்ப சொல்றேன், கோபம், அகந்தை, சோம்பல் விட்டுடணும். பொய் சொல்லக்கூடாது, அநியாயமா நடந்தக்கூடாது, மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யக்கூடாது. பேச்சா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும். புரியுதுங்களா? இதை மட்டும் செய்யவே கூடாது. இதெல்லாம் நான் செய்யறதே இல்லையாமா அப்படின்னாக்கா சந்தோஷம், செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா மாத்திக்கோங்க. அதே போல உங்களுக்கு புண்ணியம் தரக்கூடிய ஸ்தலங்கள் திருநள்ளாறு சனி பகவான் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், திருவண்ணாமலை, திருக்கடவுர், இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது சிறப்பு. மொத்தத்துல இந்த நவபஞ்சம ராஜயோகம்ங்கிறது விருச்சிக ராசிகளுக்கு சாதகத்தையும் அதிர்ஷ்டம் நிறைந்த யோகத்தையும் கொடுக்க போகுது. வாழ்க்கை முழுவதும் உயர்வு, செல்வம், ஆன்மீகம் கிடைக்கும். தொழில் ரீதியா, நிதி ரீதியா, கல்வி ரீதியா, சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செவ்வாயுடைய ஆட்சி காரணமா உங்களுடைய திறமை பிளஸ் தைரியம் எல்லாமே தடைகளை தாண்டி வெற்றி பெற போகுது. இதோட இந்த துறை சார்ந்தவங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த சூரியன் பிளஸ் சனி பகவானுடைய இணைவுங்கிறது அரசு வேலை, பொதுத்துறை, அதிகாரியில் இருக்கீங்க, காவலில் இருக்கீங்க, இராணுவத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சனி உழைப்பையும், சூரியன் அதிகாரத்தையும் கொடுக்கறதுனால நீண்ட கால நிலைப்பேறு மரியாதை கிடைக்கும். இதுவே அரசாங்க தேர்வு எழுதிட்டீங்க, யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க, முயற்சி பண்ணுங்க, அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும். அரசாங்கத்துல ஏதாவது தடைகள் இருக்கு, அதை கடந்து பெரிய முன்னேற்றத்தை பெறுவீங்க. இதுவே அரசியல இருக்கீங்க, சூரியன் சனி இணைவுங்கிறது பிரச்சனைகள் பிளஸ் வெற்றியை ஒரே நேரத்துல கொடுப்பாரு, சோதனையும் கொடுப்பாரு. அதே நேரத்துல கட்சி அரசியல்ல போட்டிகளை தாண்டி உங்களை வெற்றி பெற வச்சிருவாரு. அனுகூலம் உண்டு, சனி பகவானால அனுகூலம் உண்டு, நம்பிக்கை, பொறுப்பு, ஆதரவு அதிகமாகும். சூரிய பகவானுடைய பலத்தின் காரணமா அரசியல் களத்துல பிரம்மாண்டமான மரியாதை, பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிகளுடைய ரகசிய திட்டம் போடுறீங்களா, இந்த காலகட்டத்துல ரொம்ப ஆதரவா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஓகேங்களா? அரசியல்லாம் பார்த்தீங்கன்னாக்க என்னடா இது, அவன் ஒன்றான் இவன் ஒன்றான், மேலத்துலயும் நமக்கு பெருசா சப்போர்ட் இல்லைலாம் நினைச்சிடாதீங்க. அப்படி கொஞ்சம் பொறுமையா நின்று பாருங்க, தன்னால உங்களுக்கான மாலை மரியாதை சேரும். இதுவே வழக்கறிஞரா இருக்கீங்க, நீதித்துறையில இருக்கீங்க அப்படின்னா சனி அப்படின்னாவே என்னங்க, நீதி ஒழுக்கம், சூரியனாக்கா அதிகாரம், இது ரெண்டும் சேர்றப்போ வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், சட்ட ஆலோசனை கொடுக்குறங்க, பெரிய மரியாதை கிடைக்கும். சனி கர்ம பலன் காரணமா உண்மை, நிலைப்பாடு, நேர்மை அதிகரிப்பாரு. நீதித்துறையில இருக்கவங்களுக்குலாம் பெரிய உயர்வு, மதிப்பு, செல்வாக்கு கிடைக்கும். சட்ட பிரச்சனைகள்ல சிக்கியவங்களுக்கு சனி உதவி செய்வார். நீதி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம். நீங்க சொல்லுவேன் இல்லையா, பா எல்லாமே என் பக்கம் இல்லாம நியாயம் இருக்கு, ஆனா அநியாயம் பண்றாங்கப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா கூட சரிங்க, இந்த நேரத்துல பாருங்க, தன்னால உங்களுக்கான நீதி, நியாயம் தேடி வரும். திடீர்னு ஒருத்தங்க தெய்வம் மாதிரி யாராவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி செய்வாங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்து மருத்துவத்துறை, சனீஸ்வருடைய இணைவுங்கிறது சேவை மனப்பாங்கு, புகழ். மருத்துவ பொறுத்தவரைக்கும் ஆராய்ச்சி துறையில முன்னேற்றம் பார்ப்பீங்க. மருத்துவமனை நடத்திட்டு இருக்கீங்க, மருந்து வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க நிதி வளர்ச்சி இருக்கும், மக்களுடைய நம்பிக்கை அதிகமா கிடைக்கும். சனி பிளஸ் செவ்வாய் பாதிப்பு காரணமா மருத்துவ ஆராய்ச்சியில பெரிய கண்டுபிடிப்புகள் செய்யறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா பெரிய கண்டுபிடிப்புகள் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். சுகாதாரத்துறையில சமூக சேவையால பேரு புகழோட வாழ போறீங்க. அடுத்து தனியார் துறையில இருக்கீங்க, ஐடி கம்பெனி, கார்பரேட் கம்பெனியோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க, சனி உழைப்புக்கு உயர்வை தரக்கூடியவர். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு கொடுக்கறதுனால வேலை அழுத்தம் இருந்தாலும் பெரிய பதவி உயர்வு, வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில்நுட்ப ஆராய்ச்சி துறைகள்ல சிறந்த பெயர் பெற போறீங்க. நிதிநிலை மெதுவா வளரும், ஆனா நீண்ட கால பாதுகாப்பு கொடுக்கும். நல்ல பணம் வரும். ஓகேங்களா? அப்படியே 10 ரூபாய் 20 ரூபாய் ஏறுற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் வருமானம் உயரும். அந்த பொறுமையை சோதிப்பாங்க, பட் கண்டிப்பா வெற்றி உண்டு. இதுவே கலைஞரால் இருக்கீங்க, ஊடகம், சமூக ஊடகம், ஏதாவது ஒரு துறைகள்ல இருக்கீங்க. ஓகேங்களா? சூரியன் அப்படின்னாக்கா கலை, புகழினுடைய கிரகம். சனி உழைப்பினுடைய கிரகம். ஆரம்பத்துல கொஞ்சம் போராட்டம் இருக்கும், அதுக்கப்புறமா ரசிகர்கிட்ட ஆதரவு இருக்கும். சனி தரக்கூடிய வளர்ச்சி மெதுவான வளர்ச்சி தான், ஆனா உறுதியான புகழ், பேரு கிடைக்கும். இதுவே மத்த இதுல இருக்கீங்கன்னாக்கா ரசிகர்கிட்ட பெரிய ஆதரவு கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரும், நாங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்ல சம்பாதிக்கிறோமா, இன்ஸ்டாகிராம் மூலமா சம்பாதிக்கிறோம், இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கும் பெரிய ஆதரவு இருக்கு, ரசிகர்களுடைய எண்ணிக்கை, ஆதரவு அதிகமாகும்.
திரும்ப சொல்றேன், துறையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமா பதவி உயர்வு, அரசு வேலை வாய்ப்பு, பொறுப்பு பதவி. அரசியலா ஆரம்பத்துல சோதனை, பின்னாடி புகழ், பெரிய செல்வாக்கு. நீதித்துறையா வழக்கறிஞரா நேர்மை, நீதியோட மரியாதை, பெரிய அளவுல பெயர் வரும். புகழ், ஆராய்ச்சி, மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் வெற்றி, மக்களுடைய நம்பிக்கை அதிகம் பெறுவீங்க. தனியார் துறை, ஐடி துறையில இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும், நிலையான நிதிநிலை இருக்கும். கலை, ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் மெதுவான ஆனா உறுதியான புகழ், ரசிகர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா ஜோதி ரீதியா பலன் சொன்னாக்க சனீஸ்வரனுடைய இணைவுங்கிறது சோதனைக்கு பிறகு நிலையான வெற்றியை கொடுக்குது. விருச்சிக ராசியின் செவ்வாய் ஆட்சி காரணமா சவால்களை எல்லாத்தையும் தைரியமா வெற்றி கொள்ள போறீங்க. இந்த யோகங்கிறது முதல்ல சிரமம், பின்னாடி நிரந்தர வளர்ச்சி. இந்த விதியை உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட போகுது. ஒட்டு மொத்தமா இந்த யோகம்ங்கிறது விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில ஆன்மீக ரீதியா, பொருளாதார ரீதியா, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லா விதங்கள்லையுமே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய பெரும் சக்தி வாய்ந்த யோகமா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இந்த யோகம் சாதாரணமா உங்களுக்கு குறிப்பிட்ட நாள்களுக்கு மட்டும் வேலை செய்யாது. வாழ்நாள் முழுவதும் உடைய அடித்தளத்தை நிலைப்படுத்த போகுது, நிலையான வளர்ச்சியை கொடுக்க போகுது. இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. சிவப்பு கலரும் மெரூன் கலரும் செவ்வாய் கிரகத்துடைய ஆற்றலை வலுப்படுத்தும். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். கருப்பு மற்றும் நீலம் சனி பகவான் தரக்கூடிய சோதனைகளை சமன்படுத்தும். பச்சை நிறம் மன அமைதி கொடுக்கும், உடல் நலத்தை மேம்படுத்தும். தங்க நிறம் மற்றும் மஞ்சள் இது சூரிய பகவானுடைய அருளை பெற்று கொடுக்கும். ஸோ இந்த நிறங்கள்லாம் நீங்க பயன்படுத்துறத முடிவு பண்ணிக்கோங்க. கருப்பு மற்றும் நீலத்தை சனிக்கிழமைகளில் பயன்படுத்துங்க, சரிங்களா? அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9, 8, 1. 9 அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானுக்கு உரிய சக்தியை கொடுக்கக்கூடிய எண். 8ங்கிறது சோதனையில கடந்து வெற்றியை தரக்கூடிய எண், சனி பகவானுக்கு உரிய எண். 1ங்கிறது சூரியன், அதிகாரம், தலைமை பொறுப்பு. ஸோ வியாபாரத்துக்கான எண்களா, இல்ல வண்டி வாகனம் வாங்குறீங்களா, இல்ல வீட்டுக்கு ஏதாவது வீட்டுடைய நம்பர்ஸ், இல்ல போன் நம்பர்ஸ், இந்த மாதிரி வாங்கக்கூடிய எண்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல இந்த எண்களுக்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, சூரிய வழிபாட்டுக்கும் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு. வடக்குங்கிறது உங்களுக்கு செல்வம், பணவரவு. வடகிழக்கு ஈசானிய மூலை அப்படின்றது ஆன்மீக ஆற்றல், சுபத்தை கொடுக்கும். வீடை பொறுத்த வரைக்கும் வடகிழக்குல துளசி மாடம் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னாக்கா நன்மைகள் மேம்படும், ஓகேங்களா? அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு சேர்க்கும். திருப்பரங்குன்றம், அப்புறம் பழமுதிர்ச்சோலை, சுவாமி மலையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கோயில்கள். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய நாராயண கோயில், சூரிய பகவானை ஆராதனை பண்றது. ஆஞ்சநேய பெருமானை பொறுத்த வரைக்கும் சவால்களை வெல்லக்கூடிய தைரியத்தை கொடுப்பாரு. பெரிய ஆண்டவர் ஓம் சக்தி. அதே போல குலதெய்வ வழிபாடுலாம் ரொம்ப அவசியங்க உங்களுக்கு. இதுவே சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னாக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தலம் திருநள்ளாறு, போக முடிஞ்சா போங்க. இல்ல திருவேங்காடு, தஞ்சைக்கு அருகே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அதே போல உங்களுக்கு உறவுகள்னு பார்த்தோன்னாக்கா அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவுகள், மூத்தவங்க, ஆன்மீக ஆசான்கள், பெரியவங்க, இவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் ரொம்ப உங்களுக்கு வலிமை சேர்க்கும். அதே போல நண்பர்கள்னு பார்த்தோன்னாக்கா சிம்ம ராசி சேர்ந்தவங்க, தனுசு ராசி சேர்ந்தவங்க, மீன ராசி சேர்ந்தவங்களாம் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருப்பாங்க. உங்களுடைய கஷ்டங்களுக்கு துணை நிற்பாங்க. இதுவே நீ கவனமா இருக்க வேண்டிய உறவுகள்னு பார்த்தோன்னாக்கா விருச்சிகத்துக்கு விருச்சிகமே ஆகாது. ரிஷபத்துக்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கும். ஏன்னா போட்டி மனப்பான்மை அதிகம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகாரிங்க, மேலதிகாரிங்கெல்லாம் இவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா மரியாதை நடந்துக்கோங்க, புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா ஒரு ஈகோ கிராஷ் வரும், தேவையில்லாத மனக்கசப்பு கொண்டு விட்டுரும். அதே போல பணத்தை நீங்க எப்படி கையாளணும்? சனி கிரகம் அப்படின்னாவே மெதுவான ஆனா உறுதியான செலவத்தை கொடுக்கக்கூடியவர், புரியுதுங்களா? இதனால செலவு செய்யற பார்த்து பக்குவமா செலவு பண்ணுங்க. திரும்பவும் சொல்ற, சனி பகவான் உங்களை சோதிப்பார். பணத்தை என்னதான் பண்றான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல பணத்தை சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது, தங்கம் வாங்குறது, இந்த 3 முதலீடுகள் உங்களுக்கு நல்லது. பங்கு சந்தையெல்லாம் கவனமா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தே ஆகணும்னு சொல்லலாம். சேமிப்பு முறைகளை நீண்ட கால பாதுகாப்பு உறுதி தர மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்ணுங்க. இந்த பண மேலாண்மை உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா பிள்ளையார் வழிபாடு பிளஸ் லக்ஷ்மி வழிபாடு, இது உங்களுக்கு நிதி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கான வழி. திரும்பவும் சொல்றேன், பணம் அப்படின்னாக்க நிலம் வாங்க, தங்கம் வாங்க, சேமிக்கிறது ரொம்ப அவசியம். ஒட்டு மொத்தமா அந்த ராஜயோகம் சோதனைக்கு பின்னாடி நிலையான நிதி பாதுகாப்பு, ஆன்மீக வளர்ச்சி, குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்குது. அதே போல வீட்டுல பூஜை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க, நிறங்களை, எண்களை, திசைகளை, தெய்வங்களை, நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பின்பற்றிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம்ங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒட்டு மொத்தமா அந்த நவபஞ்ச ராஜகம் விருச்சிக ராசிகளுக்கு அளவில்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது. கரெக்டா பயன்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க. யோகம் உங்க பக்கம். வாழ்த்துக்கள்.